விஜய் அவர்கள் இப்போ தொடர்ந்து இந்த பரிசு கொடுக்கும் விழாவையும் முடிச்சிட்டாரு. தொடர்ந்து 3வது வருஷம் இது ரொம்ப அழகா பண்ணிட்டாரு சார். அது அப்படிதான் சொல்லணும். எல்லாமே அழகாக தான் பண்ணிட்டு வர்றாரு. எல்லாமே நல்லதாக பண்ணிட்டு வர்றாரு. வேல்முருகன் அவரை ஒரு லைம்லைட்டை காட்டணுன்றதுக்காக விஜய் சீன்றாரோ ஒரு வேலை. இப்போ வேல்முருகன் இதை விமர்சனம் பண்ணுறது தப்பு இல்லை, பண்ணட்டும். ஆனால் அது அரசியல் நாகரிகத்தோடு பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. அதுதான் அவர்கிட்ட என்ன சிக்கலாயிடுச்சுன்னா, அவர் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு பெண் குழந்தை என்ன சொல்லுச்சுன்னா தற்குறின்னு சொல்லிடுச்சு. தற்குறின்னு சொல்கிற இத்தனைங்க இஸ்லாமிய பெண்ணுன்னு சொல்கிறாங்க. அது எந்த பெண்ணுன்னா இருக்கட்டும், தற்குறின்னு சொன்ன அந்த வார்த்தை உங்களால் எவ்வளோ தாங்க முடியாமல் எவ்வளோ கோவப்படுறீங்க, கொந்தளிக்கிறீங்கல்ல. ஆனால் பெற்றோர்கள் நீங்கள் என்ன வார்த்தை சொன்னீங்க, அந்த பிள்ளைகளை நீங்கள் தரந்தாழ்ந்து வார்த்தை நீங்கள் சொல்லும்போது, அதுவும் நீங்கள் பாலியல் ரீதியாக நீங்கள் தொடர்பு படுத்தி நீங்கள் சொல்லும்போது கோபம் நியாயமானது. தாய்க்கே இல்லாத உரிமை கூட தாய் மாமனுக்கு உண்டு. ஒத்த சீட்டுக்கு அலையறவங்க சில புரியாத தற்குறிகளுக்கெல்லாம் இது புரியும். விஜய் எதிர்த்து நிற்கிற எந்த தொழில் நிற்கிறாரோ அங்கே நான் எதிர்த்து நிற்பேன். நேருக்கு நேர் போட்டி. இப்போ கூப்பிடுறீங்களே, தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், அது இருந்தால், இது இருந்தால், விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதி நான் நேருக்கு நேர் போட்டிடுவீங்க. நீங்கள் டெபாசிட் காலி ஆகிடும். அதெல்லாம் ஒரு ரவுண்ட் வந்தாலே முடிஞ்சிச்சு உங்கள் கதை. விழுப்புரத்தை தாண்டி போகும்போது, எப்போ இந்த பக்கம் பண்ருட்டி தொகுதி எங்கப்பா இருக்குன்னு கேட்டான். அந்த பக்கம் லெஃப்ட்டாக உள்ள நுழைஞ்சா அவங்க கதை முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு டேட் அவர் பிரச்சாரத்துக்கே போவேணாம். எல்லாத்தையும் மூட்டை கட்டி எல்லாத்தையும் வச்சுட்டு படத்தில் அவர் நடிச்சுட்டு அவர் பாட்டு வீட்டிலேயே இருந்தாருன்னா கூட 5% ஓட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கலா அரசியலில் இறங்கினாருன்னா அந்த 5ன்றது 10 ஆகும். நீங்கள் கூத்தாரின்னு சொன்னீங்க. கூத்தாரினா நீங்களும் கோபாலபுரத்தில் போய் நின்று இருக்கீங்களா? கொத்தடிமையாக தான் நின்று இருக்கீங்க. நேருக்கு நேர் விவாதம் பண்ணுறவான்னு சொன்னால் அவர் எதுக்கு வரணும்? அவர் உங்களை ஒரு பொருட்டாவே நினைக்கவே இல்லை. கடந்து தானே போகிறாங்க. நீ விவாதம் பண்ணவா, தெம்பு இருந்தாவா, திராணி இருந்தாவான்னு சொன்னால் உங்களை நீங்கள் லைம்லைட்டில் வைக்கணும்னு பார்க்குறீங்க. நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் சொல்லிக்கலாம் சார். நீங்கள் பிரச்சனையே நீங்கள் தாழ்மா. ஆனால் பார்வை இருக்குல்ல, தமிழ்நாடு முழுவதுமா நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர். நீங்கள் ஒரு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர், அவ்வளோதான். விஜயோட ஸ்டேட்டஸ் வேறு. நீங்கள் படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லை சொல்லுங்கள், அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஆனால் படத்தை வெளியிட மாட்டேன்னு சொன்னால் இங்கே சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிற இடத்துல முதலமைச்சர் இருக்கிறாங்க, அரசு இருக்குது. ஆனால் அந்த படத்தை நாங்கள் வெளியிட மாட்டோம்னு சொன்னால் இங்கே யார் அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? அது திமிரான பேச்சு இல்லை. அது யார் சொன்னால், அது வேலுமுருகனா சொல்லிட்டோம் அல்லது வேற எந்த முருகனா சொல்லிட்டோம், அது திமிரான பேச்சு இல்லை. படத்தை வெளியிட மாட்டேன் சொல்லுங்க. உங்கள் கட்சியினரே சொன்னால் கூட தவறு தானே அது. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஷிக்குவாரா சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார்? நலமா இருக்கும் சார். விஜய் அவர்கள் இப்போ தொடர்ந்து இந்த பரிசு கொடுக்கும் விழாவையும் முடிச்சிட்டாரு. தொடர்ந்து 3வது வருஷம் இது ரொம்ப அழகா பண்ணிட்டாரு சார். அது அப்படிதான் சொல்லணும். ஏன்னா எல்லாமே அழகாக தான் பண்ணிட்டு வர்றாரு. எல்லாமே நல்லதமா பண்ணிட்டு வர்றாரு. சரி, வேல்முருகனை இந்த மாணவர்கள் திட்டத்தை வச்சு சொல்றீங்களா? இல்ல சார், ஒருத்தர் இன்னும் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் இவ்வளவு விஷயங்கள் பண்றத நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் யாருமே பாராட்டுறது மக்கள் தானே சார். எண்ட் ஆஃப் த டே மக்கள் தானே சார் ஜட்ஜு. மக்கள் எல்லாருமே அதை பாராட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க விஜயை ஒரு இதுவாவே நினைக்கல, அவர் பாட்டுக்கு வரட்டும், வந்துட்டு போட்டும் நினைக்கிற நடுவுல எதுக்கு இப்ப அவர் பேர்ல தொடர்ந்து அவதூறு கிரியேட் பண்ணி, அதுவும் சார் என்ன மாதிரியான ஒரு விமர்சனம் வைக்கணும் அப்படின்றது இருக்குல்ல சார். இங்க மாணவர்கள், அதுவும் பெண்கள், அவங்கள இந்த மாதிரி அவங்கள தானே சார் நீங்க கொச்சப்படுத்துறீங்க. அது இப்பேற்பட்ட ஒரு அரசியல் தலைவர், இவ்வளவு தூரம் நீங்க அரசியல் வாழ்க்கையில இருக்கீங்க, அது நீங்க யோசிக்கலையா சார்? இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு யூகம் தான் எனக்கு. வேல்முருகன் அவரை ஒரு லைம்லைட்டை காட்டணுன்றதுக்காக விஜய் சீன்றாரோ ஒரு வேலை. ஏன்னா இது போன்ற நிகழ்வு கடந்த காலத்தில் பல நடிகர்கள் மேடையில் மாணவர்களை வர வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஏன் விஜய் கூட 3 வருஷமாக கொடுத்துட்ருக்கிறாரு. இப்போ ஒன்றும் ஒரு அரசியல்வாதி ஆன பிறகு கொடுக்கவே இல்லை. அரசியல் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் கொடுத்துட்டு வர்றாரு. இப்போ வேல்முருகன் இதை விமர்சனம் பண்ணுறது தப்பு இல்லை, பண்ணட்டும். ஆனால் அது அரசியல் நாகரிகத்தோடு பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. அதுதான் அவர்கிட்ட என்ன சிக்கலாயிடுச்சுன்னா, அவர் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அவர் சொல்ல வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது அரசியலுக்காக பண்ணுறாங்க, அரசியல் லாபத்துக்காக. சார் அங்கேயே நிறுத்தியிருந்தா கூட இது பெருசாக ஆயிருக்காது. அதை தாண்டி பெற்றோர்களையும் அந்த பிள்ளைகளையும் நீங்கள் சொல்லும்போது நேரடியாக பாதிக்கப்படுறாங்க சார். பெற்றோர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு இல்லை, நான் என்ன சொன்னேன், பெற்றோர்களோட நீங்கள் சொல்கிறீங்க. பெற்றோர்கள் நீங்கள் சொல்லும்போது இது இப்போது விஜய் நீங்கள் அரசியல் காரணத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதுக்கு பெற்றோர்களோ பிள்ளைகளோ பதில் கொடுக்க மாட்டாங்க. விஜய் பதில் கொடுப்பாங்க, விஜயோட அரசியல் கட்சியில் இருக்கவும் பதில் கொடுப்பாங்க.
ஆனால் நீங்கள் என்ன சொல்லுங்க, பெற்றோர்களையும் வந்து நீங்கள் சார்ந்ததே பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் சாடும்போது அவங்க தானே பதில் சொல்லுவாங்க. சார் இப்போ எல்லாருமே அவருக்கு வந்து இல்ல இப்போ பெற்றோர்கள் தற்குறின்னு சொன்னதுக்கு இன்னைக்கு பொங்குறாருல, நான் கேட்குறேன் வேல்முருகன் சொல்கிறேன், தற்குறின்னு சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு ஒரு ஒரு பெண் குழந்தை வந்து என்ன சொல்லிச்சுன்னா தற்குறின்னு சொல்லிடுச்சு. தற்குறின்னு சொல்கிற இத்தனைங்க இஸ்லாமிய பெண்ணுன்னு சொல்கிறாங்க, அது எந்த பெண்ணுன்னா இருக்கட்டும். தற்குறின்னு சொன்ன அந்த வார்த்தை உங்களால் எவ்வளோ தாங்க முடியாமல் எவ்வளோ கோவப்படுறீங்க, கொந்தளிக்கிறீங்கல்ல. ஆனால் பெற்றோர்கள் நீங்கள் என்ன வார்த்தை சொன்னீங்க? ஒரு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சமூகன்ற பேரில் வந்து கேட்டினா பெற்றோர்கள் வந்து வந்து எவ்வளோ அந்த வார்த்தையெல்லாம் மீண்டும் சொல்லக்கூடாதுன்றான் நான் உண்மையாவே தவிர்க்கிறேன். இது வந்து நான் சொல்லுவாங்க, கிராமங்களில் சொல்லுவாங்க, சின்ன கல் எடுத்து தொடச்சா கையெல்லாம் ஆயிரும்னு சொல்லுவாங்க. நீங்கள் பண்ணது உப்பு தின்னா தண்ணியை குடிக்கணும். நீங்கள் பேசுனது தவறு. ஒரே வார்த்தையில் நான் வந்து பேசுனது வந்து பெற்றோருடைய மனம் புண்பட்டிருக்கலாம், மாணவருடைய மனம் புண்பட்டிருக்குமானால் நான் வந்து அதுக்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொன்னாலே முடிஞ்சிட்ருக்கோம். ஆனால் நான் பேசவே இல்லைன்னு சொல்கிறது, நான் பேசுனது சரிதான்னு சொல்கிறது, அதை மீண்டும் ஒரு முறை வந்து சொல்கிறது, அப்போ இது வந்து தொடரும் விவாதம் தானே, இந்த வாதம் தொடரும் தானே. இதுல வந்து கிளியரா அரசியல் பின்னோக்கம் இருக்கு அப்படின்றது இதை விட வந்து யாருக்குமே இவங்களே மக்களுக்கு எல்லாமே காமிச்சு ஒரு விஷயம். நீங்க உங்க பெற்றோர் நீங்க சொல்லலாம், நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் இதை பண்ண நிறைய சொல்றீங்க. நீங்க செய்ததெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க எம்எல்ஏ இருந்திருக்கீங்கன்னா அந்த எம்எல்ஏவுடைய அந்த கடமைகளை நீங்க செஞ்சிருக்கீங்க. மக்களுக்கு நீங்க வந்து மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க, அதுக்கு நீங்க செய்யணும் உங்க கடமை. ஆனால் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அரசியலுக்கு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ இல்லை வந்து ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லை. அப்போ அவர் முழுக்க முழுக்க அவர் சுய சம்பாத்தியத்தில் இருந்து கொடுக்குற ஒரு தொகை தான். இப்போ நீங்கள் வந்து நான் மக்களுக்கு இதை செஞ்சு அதை செஞ்சுருக்கேன்னா அது சட்டமன்ற உறுப்பினர் அந்த இதில் நீங்கள் செஞ்சுருக்கலாம், அந்த கடமையை நீங்கள் செஞ்சுருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இங்கே விஜய் வந்து முழுக்க முழுக்க சுய சம்பாத்தியத்திலிருந்து அவர் வந்து அவர் ஒரு தொகையை ஒதுக்காது. 10 பேர் கொடுக்கட்டுமா, 300 பேர் வேண்டாமா, 10 பேர் கூட கொடுக்கட்டும், அது அவர் பண்ணுறாரு போது அதை நீங்கள் விமர்சனம் பண்ணால் கூட அரசியல் கட்சிக்கு வந்த பிறகு தாங்க இதெல்லாம் பண்ணுறாரு, ஓட்டுக்காக இதெல்லாம் பண்ணுறாரு அப்படி நீங்கள் சொல்கிறது வேற. அரசியல் காரணம், அரசியல் வந்து அரசியல்வாதியாக நீங்கள் அவரை டீல் பண்ணுறீங்கன்னா அது வேற. ஆனால் பெற்றோர்களை வந்து நீங்கள் தரம் தாழ்ந்து வார்த்தையை சொல்லிட்ட பிறகு அந்த பிள்ளைகளை வந்து நீங்கள் தரம் தாழ்ந்து வார்த்தை நீங்கள் சொல்லும்போது, அதுவும் வந்து நீங்கள் பாலியல் ரீதியாக நீங்கள் தொடர்பு படுத்தி நீங்கள் சொல்லும்போது கோபம் நியாயமானது. சார் இது விஜய் மேல இருக்கிறத விட சார் அந்த பெண்களுக்கு அது பெண்களை நீங்க ரொம்ப கொச்சப்படுத்துற மாதிரி அதுதான் நான் சொல்றேன். இது வந்து மாணவர்கள் சார் தற்கொலைன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை இதோட விளைவு என்ன தெரியுமா அதுக்கிட்டனா, இது நீங்க கமா போட்டுட்டே போறீங்க. இப்போ நீங்க சொல்லலாம் இது வந்து வந்து இஸ்லாமிய பெண்ணை வச்சு பர்தா போட்டு வந்து பேச வைக்கிறாங்க, குல்லா போட்டு பேச வைக்கிறாங்க, நான் இஸ்லாமிய சமுதாயத்துக்காக பாஜகவை எதிர்த்து இப்படி போராடிக்கிறேன் அப்படி போராடி, அதெல்லாம் இருக்கட்டும். இங்கே வந்து பேச வைக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் பேச வச்சுட்டீங்க. இப்போ விஜய் பேச வைக்கல. இப்போது ஒரு குறிப்பிட்ட நான் இதுதான் இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ விஜய் வந்து நேரடியாக நீங்கள் விஜயை சாடி இருந்தீங்கன்னா விஜய் பதில் கொடுப்பார். ஆனால் நீங்கள் விஜயை மையப்படுத்தி ஒரு நடிகனுக்கு போய் நீங்கள் முத்தம் கொடுக்குறீங்கன்னா சொன்னால் நீங்கள் முத்தம் கொடுத்தவங்களையும் நீங்கள் வந்து இல்லை வந்து அணைச்சிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அப்பா ஸ்தானத்தை தான் அணைச்சிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் வந்து கொச்சைப்படுத்திட்டீங்கன்னா அது வந்து பதில் அவங்க தானே கொடுப்பாங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ நான் பாதிக்கப்பட்ட நான் தானே பதில் கொடுக்கணும் சார். நீங்க அந்த குழந்தைங்க சார் அவங்க அதனால சொல்றேன். இங்க முதல்ல ஒரு விஷயம் அவர் இன்னொரு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா வேல்முருகன் வந்து உனக்கு தெம்பு இருந்தா திராணி இருந்தா நீ நேருக்கு நேர் வா, நான் மேடையில் விவாதிப்போம் அப்படின்னு சொல்றேன். நான் என்ன கேட்குறேன்னா இது விவாதம் பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது. நீங்க அரசியல் ரீதியாக நீங்க சொல்லுங்க, நீங்க அரசியல் ரீதியாக சொல்லுங்க. நீங்க சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கூத்தாடின்னு சொன்னீங்க. கூத்தாடினா நீங்களும் வந்து கோபாலபுரத்தில் போய் நின்று இருக்கீங்களா, கொத்தடிமையாக தான் நின்று இருக்கீங்க. அப்புறம் நீங்கள் எங்கே சொல்லுவீங்க இங்கே வந்து கேட்டால் வந்து நான் வந்து நேருக்கு நேர் விவாதம் பண்ணுறவான்னு சொன்னால் அவர் எதுக்கு வரணும்? விஜய்க்காக நான் பேசணும் இல்லைம்மா. இப்போ விஜய் எதுக்கு வரணும் உங்கள்கிட்ட? நீங்களே ஒரு முரண்பட்ட கருத்தை சொல்லிட்டீங்க. அந்த கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் விவாதிக்க தயாரிங்க, அவர் உங்களை ஒரு பொருட்டாவே நினைக்கவே இல்லை, கடந்து தானே போகிறாங்க. நீ விவாதம் பண்ணவா, தெம்பு இருந்தா வா, திராணி இருந்தா வான்னு சொன்னால் உங்களை நீங்கள் லைம் லைட்டில் வைக்கணும்னு பார்க்குறீங்க. விஜய்க்கு வந்து நான் சொல்கிறேன், விஜய் வந்து ஒரு அரசியல்வாதி. இன்னைக்கு நேற்று வரையில், ஏன் இன்னைக்கு கூட சொல்லலாம், இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை, ஒரு நடிகர். ஸோ நடிகர் கம் பொலிட்டிஷியன் இருக்கும்போது கேட்டால் அவருடைய ஸ்டேட்டஸும் உங்களுடைய ஸ்டேட்டஸும் வந்து இல்லை. நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் சொல்லிக்கலாம் சார், நீங்கள் வந்து பிரச்சனையே நீங்கள் தாழ்மா. ஆனால் பார்வை இருக்குல்ல, தமிழ்நாடு முழுவதுமா நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர், நீங்கள் ஒரு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர், அவ்வளோதான். ஆனால் விஜயோட ஸ்டேட்டஸ் வேறு. அப்போ இங்கே வந்து ஒரு எல்லாமே ஒரு ஸ்டேட்டஸை பார்ப்பாங்கல்ல. இப்போ நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் வந்து நரேந்திர மோடி வந்து
விவாதம் பண்ணுறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முதலமைச்சரை கூப்பிடலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து கேட்டால் கிட்டத்தட்ட 8.5 கோடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாழக்கூடிய ஒரு ஸ்டேட்டோட ஒரு முதலமைச்சர்னா அந்த ஸ்டேட்டஸ் இருக்கும். அந்த மினிமம் அந்த ஸ்டேட்டஸ் இருக்கு. இன்னும் மக்கள் ஓட்டு போட்டு தான் சார் அதுதான் நான் சொல்றேன். நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர், அவ்வளவுதான். ஆனால் தமிழ்நாடு முழுவதுக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்க கட்சியை விட வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் கேட்டினா 10 மடங்கு வாங்குவாங்க. வேல்முருகனுக்கு என்ன பர்சன்டேஜ் இருக்குன்னு கேட்டினா 50 மடங்கு ஓட்டு வாங்கக்கூடிய வந்து உண்மை இது. அதாண்டி மக்கள் செல்வாக்கு வந்து நடிகர் வந்து ரசிகர்கள் இவ்வளோ இருக்கிறாங்க, அதெல்லாம் வேறு. அப்போது ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல. நீங்கள் வேணால் உங்கள் லெவலுக்கு யாரை கூப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற வந்து லயலாமணியை கூப்பிடலாம், பாதமன்றத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடலாம். சார் இப்படி இருக்கும்போது இப்போ ஜூன் மாசம் தான் சார் ஆகுது. இப்போ ஜனவரியில இந்த ஜனநாயகம் படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் தற்குறித்தனமா பேசுறதுன்றது. இதுதான் இப்போ அந்த பொண்ணு சொல்றாங்க இல்லையா, அந்த பெண் சொன்னாங்க இல்லையா விஜயோட, அந்த நீங்க படத்துக்கிட்டலாம் போகக்கூடாதுங்க. எனக்கே கூட பார்த்தேன், ஒரு சினிமா தொழில் 24 கிராஃப்ட் இருக்கு அதுக்கு பின்னாடி. நீங்க படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இல்லை சொல்லுங்க, அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஆனா படத்தையே வெளியிட மாட்டேன்னு சொன்னா இங்க சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிற இடத்துல வந்து முதலமைச்சர் இருக்கிறாங்க, அரசு இருக்கு. ஆனா அந்த படத்தை வந்து நாங்க வந்து வெளியிட மாட்டோம்னு சொன்னா இங்க யார் வந்து அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? அது திமிரான பேச்சு இல்லை. அது யார் சொன்னா? அது வேலுமுருகனா சொல்லட்டும் அல்லது வேற எந்த முருகனா சொல்லட்டும், அது வந்து திமிரான பேச்சு இல்லை. படத்தை வெளியிட மாட்டேன் சொல்லுங்க. உங்க கட்சியினரே சொன்னால் கூட தவறு தானே அது. நீங்க சொன்னீங்கன்னு நான் சொல்லல. ஆனால் அப்படியே ஒரு துணியான பேச்சு வரக்கூடாதுன்ற நான். ஏன் சார் இவங்களுக்கு இந்த வேல்முருகன் அவர்கள் வந்து இந்த ஜனநாயகம் படத்தை வந்து ஜான்வரியில ரிலீஸ் ஆக நான் விட மாட்டேன்னா சட்டமன்ற தேர்தல் எப்படி மார்ச் ஏப்ரல் வரப்போகுது? எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா ஜனநாயகன் படத்தை வந்து இவங்க வந்து ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணணும்னு பயப்படுறாங்களா சார்? படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் வந்து யாருக்காவது ஒருத்தர் 2 பேர் ஏதாவது டவுட்ஃபுல்லாக பேசுறவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுனீங்கன்னா படம் வந்து ஃப்ரீ ப்ரமோஷன் சார். ஃப்ரீ ப்ரமோஷன் தான் இது. நீங்கள் ஒரு விஷயம் படத்துக்கிட்ட போகாதீங்க. அதோட எப்படி சொல்லுங்க, விஜய் எதிர்த்து நிற்கிற வந்து எந்த தொகுதியில் நிற்கிறாரோ எதிர்த்து நிற்பேன்னு சொல்லுங்க. படத்தை வெளியிட மாட்டோம் சொல்றீங்கல்ல. விஜய் எதிர்த்து நிற்கிற வந்து எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அங்கே நான் எதிர்த்து நிற்பேன், நேருக்கு நேர் போட்டி. இப்போ கூப்பிட்றீங்களே, தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் அது இருந்தால் இது இருந்தால், நம்மளும் சொல்கிறோம் தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் அது இருந்தால் இது இருந்தால் விஜய் வந்து போட்டியிடக்கூடிய தொகுதியை நான் நேருக்கு நேர் போட்டியிடுங்க. நீங்கள் டெபாசிட் காலி ஆகிடும். முதல்ல ஒரு ரவுண்டு வந்தாலே முடிஞ்சிச்சு உங்கள் கதை. அந்த பக்கம் போகும்போது, விழுப்புரத்தை தாண்டி போகும்போது, எப்போ இந்த பக்கம் பண்ருட்டி தொகுதி எங்கேப்பா இருக்குன்னு கேட்டான், அந்த பக்கம் லெஃப்ட்டை உள்ள நுழைஞ்சா அவங்க கதை முடிஞ்சிருச்சு. டெபாசிட் கிடைக்காது. இதுதான் ஃபேக்ட். சார் நான் இங்க ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ நீங்களும் இந்த களத்துல இருக்கீங்க. சோ நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இந்த ரசிகர்கள்ன்றது வேற சார். இதெல்லாமே ஓட்டா மாறும். விஜய் வந்து பாருங்க, விஜய் முதலமைச்சர் ஆயிடுவாரு, விஜய் வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஆயிடுவாரு அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. இருக்கிற பேசுகிறேன். ஏன்னா முதல் தேர்தல் இது. விஜய் வந்து பொலிட்டிக்கலாக அவருடைய வந்து அவர் ஸ்டாண்டுனா இன்னைக்கு டேட் அவர் பிரச்சாரத்துக்கே போவேனா, எல்லாத்தையும் மூட்டை கட்டி எல்லாத்தையும் வச்சுட்டு படத்தில் அவர் நடிச்சுட்டு அவர் பாட்டு வீட்டிலே இருந்தாருன்னா கூட 5% ஓட்டு கன்ஃபார்ம் ஆகிடும். 5%. கல அரசியலில் இறங்கினாருன்னா அந்த 5ன்றது 10 ஆகும். அதுக்காக நான் வந்து கேட்டேன்னா பிளைண்டாக கண்ண முடியும் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 25% வாங்கிடுவார் அப்படின்னு சொல்லி ஒன்று நாளைக்கு முதலமைச்சர் ஆகிடுவார்னு சொல்ல மாட்டேன். அது வந்து அது சொல்கிறதுக்கு வந்து அங்கே வந்து இவர் இருக்கிறார், யாருன்னா ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறாரு. அவர் பணம் வாங்குறாரு அவர் சொல்லுவார். விஜய் கிட்ட வந்து அவருக்கு வியூக அமைப்பாளர் அவர் தான், அவர் சொல்லலாம். அது இருக்கிற புசியானதோ அல்ல மற்றவங்களாம் சொல்லலாம். ஏன்னா தலைவர் முகம் கோணக்கூடாது, தலைவருடைய நெஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நக்கணுமென்றதுக்காக அப்படி சொல்லலாம். ஆனால் நான் சொல்கிறேன்னு கேட்ட விஜய் வந்து களத்துக்கே வர வேணாம். அவர் பாட்டு இருக்கிற இடத்துல இருந்தார்னா கூட இன்னைக்கு டேட்டுக்கு 5% ஆகிடும். ஏன்னா நமக்கு வந்து ஃபீல்டில் நம்ம இருக்கிறோம். விஜய் முகசூதி பண்ணணும்னு நமக்கு அவசியம் நமக்கு கிடையாது. ஆனால் கிராமங்களில் நம்ம போகிறோம், மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 2 மாவட்டங்களுக்கு நம்ம போகிறோம். அங்கே நிலம் வந்து கள நிலவரம் என்னன்றது நமக்கு தெரியும். கள நிலவரம் நீங்கள் என்னன்னு பார்க்குறீங்க? கண்டிப்பாக அவங்க கேட்டால் 5% கன்ஃபார்ம். கள அரசியலுக்கே வரலன்னா இப்போ தேர்தலுக்கு முன்னாடி இப்போ நான் அடுத்த மாதம் வந்து கள அரசியல் வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இல்லையா? அப்போ கள அரசியலுக்கு முழுமையாக வந்து பிரச்சாரங்களில் முழுமையாக அவர் ஈடுபட்டார்னா நீங்கள் வந்து பிரச்சாரத்துக்கே நீங்கள் வரலனால் கூட 5% வாங்கிடுவார். சார் இப்போ இங்க ஆனால் பிரச்சாரத்துக்கு வராது வச்சுங்க, பிரச்சாரத்துக்கு வந்து கல அரசியல் வந்து பண்றாருன்னா கண்டிப்பா 5-10% கண்டிப்பா வந்து அவருக்கு வந்து வாய்ப்பு இருக்கு சார். இதை தாண்டி கூட்டணிக்கு போறாருன்னு வச்சுங்களேன், கூட்டணிக்கு போறாருன்னா அங்க வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து உங்க கண்ணுக்கே வராது. இல்ல சார், இப்போ இங்க ஒரு கேள்வி இருக்கு சார். இங்க என்ன கேள்வி இருக்குன்னா, இவர் பயங்கர இன்ட்ரோவர்ட். யார் ஃபர்ஸ்ட் இங்க அரசியல் இருக்கிறது வந்து சோஷியலிசம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இன்னொன்னு கல அரசியல், அதையும் தாண்டி மக்களுக்காக இங்க என்ன போராட்டம் நடத்துறாரு அப்படின்றது ஒரு இதுவா பார்க்கப்படுது. சோ இதெல்லாம் நீங்க சொல்றீங்கல்ல இந்த சோஷியல் மூவ்மெண்ட்ன்றது இப்போ அவர் வந்து கேட்டா ஒரு அறிக்கை விடுறாரு அப்படின்னு சொன்னா ட்விட்டர்லயே உட்கார்ந்து அறிக்கை விடுறாரு. அதுதான் சொல்றேன் நான். இப்போ அறிக்கை விடுறாரு,
அவர் வந்து ஃபீல்டுக்கே வரவே இல்லை, பிரச்சாரத்துக்கு மேடை ஏறவே இல்லை. அவர் வராருங்க, ட்விட்டரில் வந்து கண்டிக்கிறாரு, இதை ஆதரிக்கிறாரு, இதை எதிர்க்கிறாரு. இப்படியே இருந்தாலே 5% வரும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா மக்களுடைய அந்த கேட்டினா அந்த மூமெண்ட், அந்த பார்வை பார்க்க கேட்டினா 2 திராவிட கட்சிகளும் நம்ம மாற்றி மாற்றி ஓட்டு போட்டுட்ருக்குறோம். விஜய் வராரு, அவருக்கு நம்ம வாக்களிக்கலான்ற பார்வை இருக்குது. ஆனால் விஜய் களத்தில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியான ஆர்ப்பாட்டம், போராட்டம், ஊர்வலம், இல்லை மக்களை சந்தித்து பிரச்சாரம் பண்ணுறது, அவர் கட்சியோட வந்து கொள்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா அவரே முழங்குறது, இப்படி மறியல்னு கிடையாது, எவ்வளவோ இருக்குது. கலா அரசியல் வந்து கேட்டால் ஒரு ஃபீல்டில் வந்து மக்கள் தினம் சந்திக்கிறாருன்னு வச்சுங்க, மீடியாக்களை தினம் சந்திக்கிறாரு, வந்து மக்கள்கிட்ட வந்து கேட்டினா ஒரு போராட்டத்துக்கு போய் முன்னிக்கிறாரு. இப்படியான கலா அரசியலில் வந்து அவர் இறங்கினார்னா அந்த 5 என்பது இன்னொரு 5 ஆகும். சரி, அப்படி இதுதான் வந்து ஒரு பார்வையை தவிர அவர் நான் முதலமைச்சர் ஆகிடுவார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா தனித்து நின்னாலே போதும் அப்படின்னு நான் வந்து தனித்து நின்றுறேன். என்னை தனித்து நிற்கட்டும் அல்லது கூட்டணிக்கு போட்டோம். சில பேர் சொல்கிறாங்க அவர் தனித்து நின்றார்னா நமக்கு ஆதாயம் கூட சில பேர் நினைக்கிறாங்க. அதுக்காக ஆலோசனைலாம் சொல்கிறாங்க. கூட்டணிக்கு போக மாட்டோம், ஆனால் அவருக்கு அட்வைஸ் மட்டும் கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோன்னு கேட்டால் அவர் வந்து தனித்து நிற்கணும். ஏன் ஏடிஎம் கூட கூட்டணிக்கு போனால் உங்களுக்கு சிக்கலாகுமா சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டால் முதல் அரசியலில் வந்து கேட்டால் அவர் தனித்து நிற்கணும். முதல் வந்து அரசியல் தான் அவர் தனித்து கமல் கூட அப்படிதானே சார் தனித்து நின்று போராடி தனித்து நிற்கிறாங்க. இப்போ எங்க சார் இருக்காரு? இதில் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அது வந்து அந்த கட்சி முடிவு பண்ணுது, அந்த கட்சி முடிவு பண்ணணும், அவர் முடிவு பண்ணணும். சரி, இப்போ எனக்கு ஒரு தனித்து நிற்கிறாரு, ஒரு 10% ஆயிடுது, சரிங்களா? அதுக்கப்புறம் கேட்டால் அடுத்த 31 வரைக்கும் தேர்தல் வரைக்கும் அவர் காத்திருக்கணும் அந்த 10 வந்து 20 ஆக்கிறதுக்கு. சார் இப்போ விஜய் அவர்களோட ஸ்டாண்ட் வந்து இப்போ நமக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ விஜய் வந்து இப்போ அரசியல் இங்க வர்றது வந்து மக்களுக்கு எப்படி தெரியுமா இன்னொரு புரிதல் இருக்கு. இவர மாதிரி இங்க எவ்வளோ பேர் வந்து நடிகர்கள் சினிமாலேருந்து வந்தவங்க இருக்காங்கல்ல, எம்ஜிஆர்லேருந்து ஆரம்பிச்சு எம்ஜிஆர் மட்டும் தான் சார் சக்சஸ் ஆனாரு. விஜயகாந்த், சிவாஜி, பாக்யராஜ், முதல்ல இது முடிச்சிடறேன், இருங்க இதெல்லாம் முடிச்சிடறேன். இங்க எல்லாருமே வந்து அரசியலை வந்து ஆரம்பிக்கும் போது நல்லா தான் இருந்துச்சு, ஆனா ஃபினிஷிங் சரியில்லையாப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆன கதைகள் நிறைய இருக்கு. இப்போ நீங்க கேட்டீங்களா, நான் சொல்றேன் இருங்க. எம்ஜிஆர் வந்தார், ஒரு தேர்தலில் வந்து அவர் வெற்றி அடையலை, அதுக்கப்புறம் வந்து கூட்டணிக்கு போனார், காங்கிரஸோட வெற்றி அடைஞ்சார், முதலமைச்சராக இருந்தார். அதுக்கு தொடர்ச்சியாக இருக்குன்னா 3 முறை முதலமைச்சராக இருந்தார். ஜெயலலிதா அவர்கள் வந்து ஏற்கனவே அவங்க வந்து கட்சி வந்து அதிமுக இருந்ததுனால அந்த கட்சியில் வந்துட்டார். கட்சி தொடங்கினவங்களும் நான் சொல்கிறேன். அப்படி பார்க்கும்போது டி ராஜேந்திரன் வந்தார், அவர் போயிட்டார் அப்படின்னு சொன்னால் இவங்க எல்லாருமே நீங்கள் பார்த்துருக்கீங்க தெரியும். அது டி ராஜேந்திரன், பாக்கியராஜா இருக்கட்டும், கமல் வரைக்கும் கூட எனக்கு சொன்னால் எல்லாமே பார்ட் டைமில் வந்து கட்சி நடத்தினவங்க தான். நான் பொதுவான பார்வையில் சொல்கிறேன். ஏன் தோல்விக்கு அதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். முழு நேரமாக அரசியலுக்கு வராமல் ஒரு பார்ட் டைமாக அரசியல் பண்ணவங்க தான். அது டி ராஜேந்தர் கூட அப்படி தான். அதுக்கப்புறம் படங்களில் அவர் நடிக்கலையா எடுக்கலையா எடுத்தார். ஆனால் எம்ஜிஆர் அப்படி இல்லை, வந்தார், அதுக்கப்புறம் கட்சின்னு தொடங்கின பிறகு நான் சொன்ன சினிமா முழுமையாக வந்து மூட்டை கட்டிட்டார். இருந்த 1-2 படங்கள் கூட விட்டுட்டார், பாதியிலேயே விட்டுட்டார், நடிக்கவே இல்லை, ட்ராப் ஆயிடுச்சு. மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் மட்டும் தான் ஃபுல்லாக இருந்துச்சாரு. அதுவும் கூட படம் வந்து கிட்டத்தட்ட ஃப்ளாப் தான். ஆனால் வந்து முழுமையாக அரசியலுக்கு வந்துட்டார். இவங்க எல்லாருமே நீங்க சொன்னீங்கல்ல, அடுத்து சொன்னக்கூடிய கமல் வரைக்கும் கேட்டீங்கன்னா பார்ட் டைமா அரசியல் வந்து பண்ணார். கமலும் அப்படிதான் பண்ணார். கமலுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக அரசியல் கட்சி தொடங்கினாரு? கோடி கோடியாக கொள்ளடிக்கணும்லாம் பண்ணல. அவருக்கு விஸ்வரூபம் படத்தில் பிரச்சனை வந்தது, அரசியலுக்கு எம்பி பதவியே வந்து பரவாயில்ல, ஏதோ ஒரு எம்பி பதவி கிடைச்சதுல அந்த கட்சிக்காக வச்சு தானே எம்பி பதவி கொடுக்குறாங்க. தன் கட்சியை அவர் அவ்வளவு பேசினவர், தன் கட்சியை அடமானம் வச்சு சொல்லலாமா? இது வந்து நடக்கும். நான் தான் பார்ட் டைமா கட்சி நடத்துறவங்களுக்கு அப்படிதான் நடக்கும். இப்ப அதே மாதிரி தான் சார் விஜய் அவர்கள். அதுக்கு சொல்றீங்க, சரத்குமார் மிட் நைட் கட்சியை வித்துட்டாரு. மிட் நைட்டு அவங்க மாமியாருடைய கனவு இன்னும் அப்படியே இருக்கு, முதலமைச்சர். ஆமா, எப்போ மாப்பிள்ள முதலமைச்சர் ஆவார்னு சொல்லி கேட்டாங்கல்ல, அப்படியே இருக்கு அந்த கேள்வி. சரி, இப்போ பிஜேபி இனிமேல் வந்து ஆட்சியை பிடிச்சி அதுல வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு இன்னொரு வந்து ஒரு 30 வருஷம் ஆகும். சார், இப்போ விஜய் அவர்களையும் வந்து இதே மாதிரியான ஒரு ஸ்டார்ஸ், இந்த மாதிரியான ஒரு நடிகர்களோட தானே சார் நம்ம அப்படி சொல்ல முடியாது இல்லம்மா. நாளைக்கு என்ன நடக்கணும் எப்படி தெரியும்? நம்ம சொல்லலாம், ஒன்னா வந்து விஜய் வெறுப்பு இருந்துச்சுன்னா விஜய் மேல அவர் என்னங்க, அவருக்கு வந்து அவர் இன்னொரு கமலஹாசங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். நாளைக்கு என்ன நிலைமைன்னு சொல்ல முடியாது. இங்கே அரசியல் கல நிலவரமும் இருக்குல்ல. இப்போ இந்த இடத்துல மற்ற கட்சிகளோட நிலைமை என்னன்னு பார்க்குறோம். அங்கே வந்து வலிமையான கலைஞர் வந்து வலிமையாக இருந்தார். எம்ஜிஆர் கட்சி தொடங்கி ஒரு 14 வருஷம் 13 வருஷம் வனவாசம் போனாலும் கட்சி வலிமையாக இருந்தது. அந்த அரசியல் களம் அதுதான் வேற. அதுதான் நான் சொல்கிறேன். இவங்களோட இப்போ விஜய் மட்டும் நீங்கள் ஒரு நிப்பாரான்னு நம்ம சொல்கிறோம்ல, இவங்களாம் எப்படி நிற்பாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ எடப்பாடி வந்து இருக்கிறது சரிவாயிட்டே இருக்கு. திமுக நாளைக்கு என்ன நிலைமைன்றது தெரியல.
ஸோ இப்போ எல்லாருக்கும் பின்னாடி வந்து ஒரு அரசியல் இருக்குல்ல. இப்போ வந்து கலைஞரை காட்டினா அதிகமான வெற்றியை வந்து கூச்சாரு ஸ்டாலின். ஆனால் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா வந்து ஜெயலலிதா வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட வெற்றியை கூச்சாங்க. ஆனால் எடப்பாடி எங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டாரு? 20% கொண்டு நிறுத்திட்டாருல்ல. அது மாதிரி எப்படி நாளைக்கு என்னன்னு சொல்ல முடியாது இல்லை. மு.க. ஸ்டாலின் மாதிரி வழி நடத்துவாரா உதயநிதி? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. கரெக்ட் தான் சார். அதனால அதை வச்சு தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து களத்தில் வந்து அவர் எப்படி நிற்பாரா நிற்க மாட்டாரான்றதெல்லாம் இப்போ நம்ம வந்து ஒரு ஆரோட மாதிரி சொல்ல முடியாது. பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு வந்து விஜய் வந்து களத்துக்கே வரலனாலும் 5% கன்ஃபார்ம், களத்துக்கு வந்தால் 10% கன்ஃபார்ம். உண்மையாவே கூட்டணிக்கு போனார்னா வந்து எதிர்க்கட்சி தலைவராக கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்ல முடியும். உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.